காய்ஸ், நான் உங்கள் வரன் வகன். வந்துட்டாயா வந்துட்டாயா. சரி, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா சரிதான். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம பென்தோங் ரோப்புலாம் போய் இது பண்ண போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னால் முடிஞ்சது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த கோயிலில் இருக்கிறோம். இந்த கோயில் என்னென்னா, இந்த கோயில் ரொம்ப பேருக்கு தெரியும். இது இந்த கோபாக் பழைய ரோடில் வந்தால் தெரியும். ஸ்ரீ மகா வேணா முனீஸ்வரர் ஆலயம் பேருக்கு இது தெரியும். கோயில் இருக்குல்ல, இந்த கோயில் இந்த கபாலி படம், தமிழ் படம் கபாலி ரஜினி நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் இந்த கோயில் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. இது அதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் இருந்தது. பல பேர் வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, போயிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு ரொம்ப குறைவு தான் ஆள் வர்றது. ஆனால் இப்போ தான் ஆள்லாம் கொஞ்சம் ரொம்ப நிறைய திருவிழா ரொம்ப இதெல்லாம் கொண்டாடுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த இடம். எதுக்கு முன்னாடி இந்த கோயில் ரொம்ப ஆள் குறைவா. இப்போலாம் ஆள் எந்த நேரமும் ஆளாக தான் இருக்கும். இப்போதைக்கு கூட ஆள் குறைவாக தான் இருக்காங்க. சாயந்தரம் போல் ஆளும் நிறைய ஆகிடும். இந்த சுற்றி காடில் அந்த நடு இடம் தான் சுற்றி காடு தான். A few minutes later. பாருங்க, இந்த மலை நடுவில் அமைதியாக இருக்குது. அந்த ஒரு கோயில், அது சிவன் கோயில். அது உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் உங்கள்கிட்ட. நான் சிவன் கோயில். அது இதுக்கு முன்னுக்கு அந்த கோயில் ரொம்ப பராமரிக்காமல் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. நானே பார்த்துருக்கேன். காட்டுக்கோயில ரொம்ப உள்ளுக்கு இருக்கும் அந்த கோயில், எதுவுமே தெரியாது. அப்புறம் கொஞ்ச நாளாக அது ஆளெல்லாம் எத்தனை யார் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணி அந்த கோயிலை கொஞ்சம் பராமரித்து இது பண்ணி அப்புறம்தான் அவங்கள்ட்ட ஒரு கோயில் இருக்குது. உள்ளுக்கு அந்த சிவனோட அந்த இது இருக்குன்னாங்கள. இப்போ பார்த்து அந்த கோயிலை கொஞ்சம் பராமரித்து இப்போது அந்த கோயில் ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, பஸ்ஸு கணக்காலாம் வராங்க. அதெல்லாம் காட்டுக்குள்ளே அந்த பஸ்ஸு கணக்காக எவ்வளையோ ரொம்ப சாட்லாம் அடிக்காமல் ரொம்ப மோசமாலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பராமரித்து பருப்பியும் எல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி அழகாக செஞ்சுருக்காங்க. இப்போ இங்கே இந்த கோம்பாக்கு இந்த வர பழைய இதிலே 2 கோயில் இருக்குது. இதில் 2 கோயில் இருக்குது. தமிழ்நாடு 2 கோயில் இருக்குது. அதில் பேரி கோயில் பாருங்க, சுற்றி மலை. எப்படி சுற்றி பார்த்தாலும் மலையாக தான் இருக்கும். இங்கேருந்து கத்துனா கூட உளுந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க போல. இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத, போயிடு.
பாருங்க கிரேப்ஸ் தோட்டம் மேலெல்லாம் வந்து மேலெல்லாம் அந்த கிரேப்ஸ் தோட்டம். இந்த இடத்துல வந்து கிரேப்ஸும் இஞ்சியும் தான் ரொம்ப. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இந்த ரோடு வந்து பெருசாக ரொம்ப பேருக்கு தெரியாத ரோடே இல்லை. இந்த ரோடு அன்னாடிக்கு ஒரு நியூஸ் வரும். இங்கே பாருங்க, அது மலை மேலே ஒரு மலை உச்சியில் பாருங்க ஒரு வீடு கட்டிட்டு பாருங்க. மலை மேலாம் பாருங்க, கீழே வீடு, மேலே காடு, பக்கத்தில் டோரி. இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா கவனமாக வரும் பாருங்க. உங்களுக்கு சோப்பு லைன்லாம் போட்டு பாருங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜா ஹில்ஸ். இந்த இடம் வந்து ஒரு நாள் நான் போயிட்டு இதுக்கு தனியாக நான் போய் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நான் போயிட்டு மேலே வந்து இந்த கட்டட கலைகளாக வந்து அருமையாக இருக்கும். இந்த ஃப்ரான்ஸ்காரவங்க வந்து இங்கே வந்து ஆட்சி இது பண்ணும்போது அதோட கட்டட அமைப்பு வந்து அவங்களோட இது வந்து அவங்களோட இது மாதிரி பண்ணியிருக்காங்க. கட்டட நம்ம இது மேலே ஏறி நம்ம இதில் போகணும். நம்ம வந்து அதை தனியாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது நான் காட்டுறேன். அதோட கட்டட கலைக்கு அருமையான அந்த கட்டட கலைமாக இருக்கும். அது வந்து ஃப்ரான்ஸ் அவங்களோட இது வந்து இந்த காலனி இது வைக்கும்போது அவங்களோட கட்டடம்லாம் வந்து அவங்களோட பாரம்பரிய அவங்க நாட்டில் எப்படி கட்டடம் இருக்குமோ அதோட கட்டடம் தான் இங்கேயும் கட்டியிருப்பாங்க. அவங்க வந்து guys, bentong guys. நம்ம எங்கே வந்துட்டோம்னா பென்டோங் டவுனுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து பென்டோங்கோட பஸ் ஸ்டேஷன். நம்ம பென்டோங்னு எங்கே போவோமோ இந்த பஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம நிற்கணும். இது வந்து கோயில் சீனா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். அது கட்டட கலை வந்து சீன கட்டட கலை வந்து அது வந்து பக்கத்தில் அந்த ட்ராகன் அவங்க சீனாவோட ட்ராகன் வந்து அழகாக இருக்குது. அது இன்னும் அழகாக வரும்போது உங்களுக்கு இரவு போல் நான் காமிக்கிறேன். இரவு போல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் வந்து பென்டோங் ஹாஸ்பிட்டல் வந்து இதெல்லாம் பென்டோங் ஹாஸ்பிட்டல். இதான் பென்டோங் தத்தாரன் மாநிலத்தில்
கலரெல்லாம் அவங்களோட மாநிலத்தை குறி தான் அடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. கலரெல்லாம் மாநிலத்தை. One eternity later. தாமரை தாமரை பூ தாமரை பூ. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சுற்றி ஒயில் பம்ப், சுற்றி ஒயில் பம்ப் தான். பாங்கனாலே ஃபேமஸாக ஒயில் பம்ப் தான். நதி நதி. நான் சொல்றது வந்து குட்டை. தாமரை பூ தாமரை பூ யாருக்கு வேணும் சார் ஆர்டர் பண்ணுங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தாமரை இப்படி போனால் நம்ம ரோப் போவோம் மக்கள். இப்படி போனால் நம்ம ரோப் போவோம். ஆனால் நம்ம இன்னைக்கு அப்படி போகிறது என்பது இன்னைக்கு வந்து ரொம்பாக்கெலாம் போகிறோம். ரொம்பாக்கெலாம் போகிறோம். போய்கிட்டு இருக்கும்போது கரும்பு சாப்பிட்டு போவோம். கரும்பு சாப்பிட்டு போவோம். Many hours later. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கம்போங் செல்டா லம்பாக்லாம் அங்கே வந்துருக்கோம் நம்ம வந்து. ஆனால் நான் இன்னொரு இடத்துக்கு போது அது இன்னும் உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருப்போம். அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னது. வேறு வேறு இதான் வந்து பாலாய் போலீஸ் காவல் நிலையம். அதுவும் கேட்டு திறந்து போட்டு உள்ளுக்கு பந்திராண்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டுக்கு. இது வந்து மஸ்ஜித். இது மஸ்ஜித் வந்து இது முஸ்லீம்காரங்க வந்து வந்து மஸ்ஜித். இது வந்து பாருங்க வெளியே வர ஸ்கூலு தடலே பாருங்க. தடலே பாருங்க. இதான் வந்து எங்கள் அப்பா படிக்கிற ஸ்கூல் இது வந்து. இது வந்து கிளினிக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னூண்டாக இருக்குன்னு. இங்கே உள்ள மக்களுக்கு இந்தமாரி எல்லாம் ரொம்ப சின்ன வந்து பார்த்ததுலேயே பாடாங்க தான் வந்து பெருசே நம்ம பார்த்தது. ஒவ்வொரு வீட்டுக்கே பாருங்கள் அந்த இடத்துக்கு எவ்வளோ பேர் நிலப்பரப்பு இருக்குது பாருங்கள். ஒரு வீட்டுக்கே பாருங்கள் நிலப்பரப்பு. இந்த இடத்துல இந்த இடத்துல சுற்றி எல்லாம் வந்து மலாய்க்காரங்க நண்பர்கள் தான் இங்கெல்லாம் இருப்பாங்க. ரொம்ப நல்லாவும் பழகுவாங்க, பேசுவாங்க. அருமையான மக்கள். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க இந்த இடத்துக்கு நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன். அங்கே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் போயிட்டாங்க இல்லைன்னு பாருங்க. நம்ம வீடே பாருங்க ஒரு படிக்கட்டு இருக்கு பாருங்க. வணக்கம் காய்ஸ். நம்ம சொல்லியிருந்தேன் நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது என்னன்னா நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் என்னோடய தாத்தா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். தீக்காடு இந்த தான் வந்திருக்கேன். ஆனால் இது கூட இன்னொரு இடமும் இருக்குது. முழுக்க வந்து ஆறு ஓடுது. ஆனால் அந்த ஆறு வந்து முன்ன வந்து ரொம்ப அவ்வளையும் ஆழமோ அவ்வளோ இதுவும் இருக்காது. ஆனால் இப்போ அந்த ஆறு வந்து இவ்வளோ அப்படி ஆறாச்சு. இப்போ A few minutes later. பாருங்க நம்ம இந்த பதி தான் போகிறோம். கரெக்டாக சப்பத்திலாம் போட்டு வச்சு நம்ம போகிறோம் பாருங்க. சுற்றி இந்த ஆயில் பம்ப் தான். ஆயில் பம்ப் தான். ரோடே மோசமாக இருக்குது.
இதில் தான் காடிலாம் போகுது போல். காடி மோட்ரு எல்லாம் சேராக இருக்குது. எந்த நேரத்தில் வலி கட்டிச்சு பப்பர் நமக்கு தெரியாது பாருங்க. அதனால் சேஃப்டியாக இருப்போம், சேஃப்டியாக இருக்கும். சாயந்தரம் ஆனாலே இந்தமாரி வந்து மீன் பிடிக்கிறது அவங்களாம் வேலை 10 மணிக்கு இப்படியே முடிஞ்சிடும். 10 மணிக்கே முடிஞ்சு வேலை 10 மணிக்கே முடிஞ்சிடும். இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி நின்று மீன் பிடிச்சி இந்த இடத்துல உட்காந்து போவாங்க. இப்போதைக்கு அவ்வளோ ஆழம் இல்லை. ஆனால் இதுக்கு வந்து பார்க்கும்போது இதெல்லாம் தண்ணியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் தண்ணி தான். பாருங்க, இங்கெல்லாம் தண்ணியாக இருக்குது பாருங்க. இன்னும் மின்னுக்கு வந்து போனோன்னா தபுக்குன்னு விழுந்து ஆற்றுல நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்போம். வேணாம். இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியுது. தண்ணியா இருங்க. பூவை பார்த்தீங்களா? என்னால் ரொம்ப கிட்டே போக முடியல. நான் பூவை கிட்டேயா காட்டுவேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு பூ. இது என்ன பிரச்சனை? இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து ஆற்று தண்ணி வந்து இந்த டேம் தண்ணி மீன் இருக்குது. அப்போ வந்து திறந்து விட்டுட்டாங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சிடும். இப்போ வந்து ஆழம் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ ஆழம் வந்து கம்மியாக தான் இருக்குது. சுற்றி காடு தாங்க, சுற்றி காடு. இந்த கோவில் சத்தம் அங்கே அப்படியே போவோம். ரொம்ப ராத்திரி ஆகுது.